வெல்கம் டு ஆல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக எந்த மாதிரியான மூவிஸை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு டாப் 5 பெஸ்ட் மிஸ்ட்ரி மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்க 5 மூவிஸோட கதை என்னன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கதையை இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கதையாக இருக்காது. இந்த மூவியோட கிளைமேக்ஸில் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு அந்த கதையே. அப்படிப்பட்ட ஒரு 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல 5th என்ன மூவி இருக்குன்னா லீவ் தி வேர்ல்டு பிஹைண்ட். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. தன்னோட பசங்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வெக்கேஷனும் போறாங்க. இப்படி அங்க போனதுக்கு அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், போன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகலினாலும் நார்மலா தான் இருக்கிறாங்க. இப்படி நார்மலா இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, கார் கிராஷ் ஆகுது அண்ட் பிளேன் கிராஷ் ஆகுது, கப்பல் கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்ட்டுக்கு எடுத்த வீட்டோட ஓனர்ஸ் ஒரு அப்பாவும் பொண்ணும் அந்த நைட் தங்களுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த இடத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்க 2 பேர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. அண்ட் இவங்களும் அதே மாதிரி பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்த விஷயங்களை இவங்க பார்த்ததுனால திரும்ப வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஃபேமிலி நடந்திருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மூவியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நைட் டைமில் பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th என்ன மூவி பார்க்க போறோம்னா ஈக்குவலைசர். இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு நார்மலான ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ரெகுலராக ஒரு காஃபி ஷாப் போவார். அதே காஃபி ஷாப்புக்கு ஒரு பொண்ணு ரெகுலராக காஃபி குடிக்க வரும். இப்படி காஃபி குடிக்க வரும்போது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட நார்மலாக பேசிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு, அதுவும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சி செய்யல, நிபந்தனை மூலயமா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியாவது அந்த வேலையிலேருந்து காப்பாற்றணும் அண்ட் அந்த பொண்ணுக்கு தேவையான உதவிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைப்பாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவளோட பாஸ் கிட்ட போய் பேசுவார். இப்படி பேசும்போது அந்த பாஸ் முடியாதுன்னு சொல்லிடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாஸையே கொண்டுட்டு வந்துடுவார். இப்படி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்படி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறாரு அண்ட் இதுக்கு ஒரு தீர்வு கட்டினாரா இல்லையன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவி கைஸ். ஆனால் நான் இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த மூவில ஒரு வெல் ட்ரெயின் அசாசினுக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் நம்ம ஹீரோக்கு இருக்கும். இப்படி திறமைகளை வச்சிருக்கிற இவர் யாரு, இவரை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே இந்த மூவில நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலினாலும் இந்த மூவி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஹீரோவை பத்தின விஷயங்கள் கடைசி வரைக்கும் சொல்லாம ரொம்பவே மிஸ்ட்ரியா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு 2nd and 3rd பார்ட் இருக்கு, அதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd என்ன மூவி இருக்குன்னா நைஸ் அவுட். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவில ஒரு வயசான பெரியவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட 85வது பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வைட் பண்றாரு. இப்படி இன்வைட் பண்ணி அந்த பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சு அடுத்த நாள் பார்க்கும்போது அவர் இறந்து கிடக்குறாரு. இப்படி இறந்து கிடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையோட நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. அவரும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவில என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி. மிஸ்ட்ரி மூவிஸை நீங்கள் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd என்ன மூவி பார்க்க போறோம்னா அரைவல். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா, பூமியில திடீர்னு ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. இப்படி இறங்குனதுக்கு அப்புறம் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப நாளா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. இப்படி நின்றுட்டு இருந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏலியன்களோட கான்டாக்ட் பண்றதுக்காக வர்றாங்க. இப்படி வந்த நம்ம ஹீரோயின் எதுக்காக அந்த ஏலியன்கள் பூமிக்கு வந்தது, ஏலியன்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏலியன் மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு சின்ன குறை என்னன்னா, இந்த மூவி தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது.
இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ஷேட்டர் ஐலாண்ட். இந்த மூவி 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல மென்டலா பாதிக்கப்பட்ட கைதிகளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஐலாண்ட் விட்டு ஒரே ஒரு கைதி மட்டும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கைதி வந்து அங்கிருந்து தப்பிச்சு போகாம அந்த ஐலாண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ அந்த கைதியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஐலாண்டுக்குள்ள போறாரு. இப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கைதியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அண்ட் அந்த ஐலாண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த மூவியை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு மிஸ்ட்ரி மூவி. எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்ச மூவியும் கூட. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு மூவியை பார்க்கும்போது ஒரு கதையை நினைச்சு அந்த மூவியை பார்த்துட்டு இருப்போம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மூவியோட கிளைமேக்ஸ் வரும்போது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நம்ம நினைச்ச கதையை அப்படியே உடைச்சிரும். அந்த மாதிரியான ஒரு மூவி தான் நான் இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க.